அன்று சரியான குளிர். ஒரு மனிதர் குளிரில் ரொம்ப நடுங்கிட்டு வர்றாரு. ஒரு புத்த மடத்தில் அவரை தங்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அவர் நைட்டு குளிர் தாங்கவே முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ தான் பார்க்குறாரு, ஒரு புத்தர் சிலை இருக்குது, மரத்திலானது. அதை எரித்து அவர் குளிர் காய ஆரம்பிக்கிறாரு. இதை கவனித்த மட அதிபர் ஓடி வர்றாரு. என்ன இப்படி புத்தரையே எரிச்சிட்டு நீங்கள் குளிர் காயிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியா புத்தரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எரிந்த சாம்பலுக்குள்ளே எதையோ தேடுற மாதிரி தேடுறாரு. உடனே அந்த அதிபர் கேட்குறாரு, என்ன தேடுறீங்க அப்படின்னு. இல்லை, புத்தரை எரிச்சிட்டேன்னு சொன்னீங்களே, அவருடைய சாம்பல் இருக்கான்னு தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு செம்ம கோபம் வருது. உடனே அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. அந்த சாம்பலையும் எடுத்து வெளியே போட்டுறாரு. அடுத்த நாள் விடிஞ்ச பிறகு அவர் வெளியே வந்து பார்க்குறாரு. அந்த சாம்பலுக்கு அந்த மனிதர் பூசை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே இவர் கேட்குறாரு, நேற்று புத்தரை எரிச்சிட்டு இன்றைக்கி இங்கே சாம்பலுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெரியவர் கேட்குறாரு, அப்படியா, அப்போ அந்த சிலைக்குள்ளே தான் புத்தர் இருந்தாரா, இந்த சாம்பலில் கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் அந்த மட அதிபருக்கு புத்தி வருது. ஆமாம், உருவங்களுக்குள் மட்டும் கடவுளை தேட வேண்டாம், கடவுள் எங்கும் நிறைந்தவர். வாழ்க்கை நிற்கட்டும்.